ரிஷபராசி நேர்களுக்கு சுக்கிரன் பகவான் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை தொழில், இந்த வேலை தொழிலில் நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. அதாவது நம்மளுடைய முயற்சி 100% என்னுடைய உழைப்பை போட்டேன், 100% என்னுடைய முயற்சியை போட்டேன். ஆனால் எந்த ஒரு வேலையிலையும் எந்த ஒரு தொழிலையும் எனக்கு உண்டான அங்கீகாரமே எனக்கு நிச்சயமாகலை. அதாவது நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிருக்கேன், ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒன்று நாங்கள் சரின்னு சொன்னாலும் வரக்கூடிய பெண்ணோ இல்லை ஆணோ வீட்ல இருந்தோ சரி ஓகே ஆக மாட்டேங்கி. ஓகே, என்ன வழிபாடு பண்ணலாம், முதல்ல இதுக்கு முதல்ல என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பெயர்ச்சியோட பலாபலன்கள் தான். அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் பகவான் யாருக்கு காரகர் அப்படின்னா பெண்களுக்கு காரகர். ஒரு திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி, வயது பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பெண்லேருந்து அனைத்து விதமான வயதிலுடைய பெண்களுக்கும் ஒரு காரகர்னா நம்ம சுக்கிரன் பகவான் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகு சார்ந்த பொருட்கள், ஒரு ஆடை ஆபரணங்கள் எதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நம்ம சுக்கிரன் பகவான் வந்து காரகர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆசைக்கும் பிரம்மாண்டத்துக்குமே ஒரு காரகர்னு சொல்லலாம். இவர் வந்து நறுமணத்துக்கு ரொம்ப பெரியவர். அதாவது ஒருத்தவங்களுக்கு சுக்கிரன் வந்து டீஆக்டிவேட்டில் இருக்குது, ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்குது, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் செய்யணும், சுக்கிரனுடைய பார்வை நம்ம வீட்டில் விலகணும் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, வீடு ஃபுல்லாக நறுமணமாக வச்சுக்கணும். அந்த நறுமணம் எவ்வளோ தூரம் நம்ம நம்மளை அதிகமாக சென்ட் போட்டு அப்படியே ரொம்ப பக்கத்தில் வந்தாலே எப்பா என்ன உங்க மேலே இவ்வளோ வாசனை வருது அப்படின்னு சொல்லணும். வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த தெருவே நம்ம வீட்டில் இருந்து தான் மணக்கணும். அப்படியான ஒரு நிறைய நறுமணம் சார்ந்து இருந்தீங்களானே பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் பகவான் அங்கே வாசம் செய்கிறாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சுக்கிரன் பகவான் பெயர்ச்சி காலங்களில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, அதாவது வந்து ஏற்கனவே அவருடைய பார்வையும் சுபத்தன்மையுடைய பார்வை. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நம்ம மீனத்தில் யார் இருக்காரு, சனி பகவான் இருக்கிறாரு. இவர் சுக்கிரன் பகவான் இந்த ஆகஸ்ட் 1 சிம்மத்திலேருந்து கன்னி ராசிக்கு தான் போகிறாரு, சரிங்களா, பெயர்ச்சியாகி. அப்படி இருக்கும்போது அந்த கன்னிலேருந்து மீனத்தையும் பார்க்குறாரு, தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படிங்கும்போது சனி பகவான் இப்போ நம்மளுடைய கன்னிராசியில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் பகவான் நீசத்துக்கான இடம். அப்படி நீசத்தில் இருக்கிற சுக்கிரன் பகவான் உச்சத்தில் இருக்கிற ஒரு மீனராசியை பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்காங்க ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. ரிஷபராசி நேர்களுக்கு சுக்கிரன் பகவான் பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசிக்கு அதிபதி அவர் தான், 6ஆம் இடத்துக்கான அதிபதியும் அவர் தான். அப்படி இருக்கிறவர் கன்னிராசியில் 5ஆம் இடமான கன்னிராசியில் இருக்கார். 7ஆம் பார்வையாக யாரை பார்க்குறாரு அப்படின்னா நம்மளுடைய 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது முதல்ல என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது உலகத்துக்குள்ளே போக போகிறீங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய அதிபதியே சுக்கிரன் பகவான் தான். அப்படி இருக்கும்போது இந்த சுக்கிர பெயர்ச்சி காலத்தில் நார்மலாக அவருடைய சுபத்தன்மை சுப பார்வையை வச்சு மற்ற ராசிக்காரங்களையும் நல்லா வாழ வைப்பார். ஒரு நல்ல பார்வையில் அவர் பண்ணக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ண வைப்பார். அப்படின்னா உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறவரு உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஒரு நல்ல விஷயத்த நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். அதனால் நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு விட இதை விட ஒரு பெரிய பெஸ்ட்டான வாழ்க்கை, புது வாழ்க்கை, நீங்கள் நினைத்தே பார்க்காத வாழ்க்கை, பேரும் புகழுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. அதாவது அது வந்து பேராசையாக இருக்காது, உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் நிறைய இடத்துல மறுக்கப்பட்டிருக்கு. அந்த மறுக்கப்பட்ட அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அது எந்த வகையிலனாலும் இருக்கட்டுமே. அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை தொழில், இந்த வேலை தொழிலில் நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. அதாவது நம்மளுடைய முயற்சி 100% என்னுடைய உழைப்பை போட்டேன், 100% என்னுடைய முயற்சியை போட்டேன்.
ஆனால் எந்த ஒரு வேலையிலையும் எந்த ஒரு தொழிலையும் எனக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை, ஒரு பதவி உயர்வு கிடைக்கவே இல்லை, நான் என்ன பண்ணணும்னு தெரியலேன்னு சொல்லி புலம்புன உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பதவி உயர்வும் அதுக்குண்டான ஒரு பெரிய இடமாற்றமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலத்தில் உறுதியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமணமே எனக்கு நிச்சயமாகலை, அதாவது நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிருக்கேன், ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒன்று நாங்கள் சரின்னு சொன்னாலும் வரக்கூடிய பெண்ணோ இல்லை ஆணோ வீட்லேயே இருந்தோ சரி ஓகே ஆக மாட்டிக்கி, என்ன பண்ணே தெரியலேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலம் லாஸ்ட் ஒரு இந்த மாதம் ஒரு 15ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு மேலே அதற்கு உண்டான மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கும், அது உங்களுக்கு சாதகமாக அமையும் நிச்சயமாக. அடுத்து வந்து நம்மளுடைய நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் போகணும், வெளிநாடு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறாரு. புது வேலையில் எப்பயுமே எல்லாம் பார்க்குற வேலையை தான் நான் பார்த்துக்கிறேன், அதிலே புதுசாக நம்ம என்ன பண்ணலாம், புதுவித யுக்தி என்ன நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு யோசனையை உங்களுக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக நீங்கள் வெற்றி வாகை சூட போகிறீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது, அவங்க மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க, உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கன்னிராசி உங்களுக்கு 5ஆம் வீடாக இருக்கார். குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது, பூர்வ புண்ணியம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. பூர்வீகத்தில் இருக்கிற சொத்து பிரச்சனை என்ன பிரச்சனைனாலும் இருக்கட்டுமே, இத்தனை வழக்கு வம்பு வழக்கு ஓடிக்கிட்டே இருக்குப்பா, எப்போதான் ஒரு முடிவுக்கு வரும், இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தான் வரும். சரி, குழந்தைங்களுடைய கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கல்வியோட முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, கண்டிப்பாக இந்த காலம் அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கொண்டான அமைப்பு நிச்சயமாக உறுதியாக இருக்குது. இந்த 2026 ரிஷபராசி நேயர்களுக்கு பொதுவாகவே அரசாங்க உத்தியோகத்திற்கு வாய்ப்பு அமோகமாக இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இத்தனை வருஷமாக நானும் ட்ரை பண்ணிட்டேன், இனி எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கே மைண்டே இல்லை, எதுக்கு நான் பாட்டுக்கு பெசாரில் இருக்கேன், ஒரு வெக்ஸான மைண்டுக்கெலாம் நீங்கள் போயிடாதீங்க. எவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணிட்டீங்க, இந்த ஒரு வருஷம் ட்ரை பண்ணிடுங்க, நிச்சயமாக அதற்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான நிறைய ஒரு நல்ல மாற்றங்கள் ரிஷபராசிக்கும் ஒரு சூப்பரான ஒரு பெரிய மாற்றத்தை தான் உங்களுக்கு கொடுக்குது. எதில் நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார லெவலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய வருமானமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணமும் கிடைக்கத்தான் செய்யும், ஆனால் நம்ம எந்த அளவு அதை நம்ம விரயம் பண்ணுறது பார்த்து செலவு பண்ணுறதை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும். தேவைக்கு தான் செலவு பண்ணுறோமா இல்லை தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு ஆசை வாரி இருக்குமான்னு கொஞ்சம் பார்த்து கவனமாக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் ஒருத்தர் கடன் கொடுத்துட்டீங்களோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில், ஏன்னா ஈஸியாக உங்ககிட்ட ஒரு சும்மா எனக்கு உடம்புக்கு முடியலையோ இல்லை ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி உங்களோட ஈஸியாக அமௌண்ட் வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கினா திரும்ப அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறீங்கனாலும் சரி இல்லை வேறு ஏதாவது செலவு பண்ணனாலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையுணர்வோடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு, சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இந்த காலகட்டத்தில் மருத்துவமனைக்கு போயோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஆலோசனை பண்ணி அதன் மூலமாக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கீங்க அப்படின்னா நிச்சயம் அதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, என்ன வழிபாடு பண்ணலாம், இதுக்கு முதல்ல என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து இந்த நம்மளால் அதாவது இந்த வெளியூர் பயணம் பண்ணுறாங்க இல்லைன்னா ரோடை கிராஸ் பண்ண ஏதாவது ஒரு வயசான பாட்டிக்கெல்லாம் உதவி பண்ணலாம். இந்த வாழ்வியல் பரிகாரத்தை முதல்ல பண்ணுங்கள். இது அன்றாடம் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும், ஏதாவது ஒரு வயதான பாட்டிக்கோ இல்லை வயதான அம்மாக்கோ ஏதாவது ஒரு உதவி செய்கிறதுக்குண்டான அமைப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அதை தவறாமல் நீங்கள் முன்வந்து போய் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். சரி, என்ன வழிபாடு பண்ணலாம், என்ன கடவுள் வழிபாடு பண்ணலாம்னு சொல்லி கேட்டோம்னா முதல்ல நீங்கள் வழிபாடக்கூடிய தெய்வம் துர்க்கையம்மன் வழிபாடு தான். துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் சிறப்பானதாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.